ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக டிராம்பலின் பார்க் தான் போறோம். யாரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு தாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஐதர் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் பார்க், பீச் அந்த மாதிரி பிளேஸ்ல கூட வைப்பாங்க. இல்லைன்னா சோஷியல் கேதரிங்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து டிராம்பலின் பார்க்ல இருந்தா வந்து ஒரு இன்வைட் வந்திருந்தது. ஸோ பர்த்டே ஹோஸ்ட் பண்ற பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வைட் மாதிரி அனுப்பி ஸ்டாஃப்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ இன்வைட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைக் யாரோட பர்த்டே அண்ட் எங்கே நடக்குது, எப்போ வரணும், ஸோ அந்த மாதிரியான ஈவெண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம போகிறோமா இல்லையா அப்படின்றதையும் சீக்கிரமாக அந்த 1 வீக்குள்ளே ஆர்எஸ்வி பண்ணிட்டோம்னா அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்த்டே பாய்க்கு பார்த்தீங்கன்னா டைனோசர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இன்வைட் முதல் கொண்டு எல்லாமே டைனோ தீமில் தாங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த டைனோ கேஸ் தான் வந்து கிஃப்ட்டாக வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி நம்ம அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற ட்ராம்பலின் பார்க்குக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக வந்திருக்கோம் அப்படின்றதுனால ஒரு வெய்வர் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இது ஆன்லைன்லேயுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து இங்கே நம்ம இருக்கிற எல்லா கேம்ஸுமே ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு ஜம்பர் சாக்ஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ தட் நம்ம ட்ராம்பலினில் குதிச்சு விளையாடுறப்ப பசங்க எதுவும் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி தாங்க பர்த்டேஸ் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்லையும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரைவேட் ரூம் மாதிரியும் வேணாலும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹால் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜென்ரலாக 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம கேக் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் வந்து நம்ம அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5:30 வரைக்கும் டைம் இருந்தது. அதுக்குள்ளே கேக் கட் பண்ணுறது, சாப்பிட்றது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே ப்ரிப்பேர் பண்ணி ஹாட்டாகவே வந்து சூப்பராக சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ நேரம் வேணாலும் பசங்க அங்கே இருந்துட்டு விளையாடுறதுக்கப்புறம் கிளம்பலாம். ஸோ ஒவ்வொருத்தருமே கிஃப்ட் கொடுத்துட்டு பிக் எடுக்கிற ஃபார்மேட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வாங்கிட்டு போகிற கிஃப்ட்டை கையில் கொடுக்கணும்னு கூட கிடையாது. கேக் டேபிள் பக்கத்தில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலே வந்து போதும். மோஸ்ட் ஆஃப் தி பர்த்டே பார்ட்டி அமெரிக்காவில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனதுமே வந்து விளையாடி விட்டுறாங்க அங்கே பசங்களை. ஸோ ஃபஸ்ட்டே வந்து கேக் கட்டிங் மோஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைம் வரும். ஜென்ரலாக எல்லாருமே கரெக்டான டைமுக்கு வந்துருவாங்க. பட் பசங்களை ஃபஸ்ட்டு விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன் பிட்வீனில் ஹோஸ்ட் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கேக் கட் பண்ண போகிறோம், யாரெல்லாம் அவங்க டீம் மெம்பர்ஸோ வாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாருமே கேதர் ஆகிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 1 ஹவரோ இல்லை 1.5 ஹவர்ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பசங்களை நல்லா அன்லிமிட்டடாக வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. பட் இவங்க வந்து எப்படி ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு கேக் கட்டிங் சாப்பிட்றது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வரோம். வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து வந்ததே கிடையாது. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா பெருசு அண்ட் மோரோவர் நிறைய கேம்ஸ் வந்து கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆர்கேட் கேம்ஸு, பால் சிட்டி, அதுக்கப்புறம் கேம்ஸு, கோ கார்ட்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருந்ததுங்க. ஸோ எல்லாமே விளையாடி முடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பத்தாது போல் அந்த அளவுக்கு வந்து இருந்தது. ஸோ உள்ள ஏரியா வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் என்னென்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். ஸோ நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
பர்த்டே பார்ட்டி அப்படின்னாலே பசங்கள்லாம் பயங்கரமாக குதிச்சு ஆட்டம் போட்டு ஒரே விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு இடத்தையே பார்ட்டியாக வச்சுருக்குறாங்க அப்படின்னா சும்மா இருப்பாங்களா? ஸோ வந்திருந்த எல்லா பசங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பப்ளிக் ஸ்பேஸ் அப்படின்றதுனால நம்ம தான் கொஞ்சம் பசங்க பின்னாடியே போயிட்டுருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.